ஹாய், வெல்கம் டு ஜிலா ஸ்ட்ரீம். இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பும் சிம்பிளாக பண்ணக்கூடிய சிக்கன் குழம்பும் அதுக்கு ஒரு சிக்கன் ஃப்ரையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மண்பானையில் தான் நான் பண்ண போகிறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 4-5 கிராம்பு, 2 பட்டை, சின்ன பீஸ் தாங்க, ஒரு பிரியாணி இலை, ஒரு கல்பாசி கொஞ்சம், அன்னாச்சி பூவில் 1, ஒரு ஏலக்காய். இதெல்லாம் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் போட்டுட்டு அது கூட கருவேப்பிலை 2 வரமிளகாய் போட்டுட்டு 10 சின்ன வெங்காயம் நான் இடித்து போடுறேன். இந்த மாதிரி குழம்புகள் நம்ம சிக்கன் குழம்பெல்லாம் பண்ணும்போது செட்டிநாட் சைடே பெரும்பாலும் சின்ன வெங்காயம் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்கங்க. இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்குங்க. பட் சின்ன வெங்காயம் தான் நல்லதும் கூட, டேஸ்ட்டும் கூட. இப்போ சின்ன வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் உப்பு, நம்ம கனவு தோட்டத்தோட மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ கிட்ட தான் சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த குழம்பு செய்கிறதுக்கு. இப்போ அந்த சின்ன வெங்காயம் வதங்கின உடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1 போட்டுக்கலாம். அதையும் நல்லா கொலைய வதக்கிட்டு இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். அது கலருக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் மட்டும் போடுறேன். ஏன்னா அந்த சிக்கன் குழம்பு நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூளுக்கு மல்லித்தூள் வந்து நான் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் போடுறேன். இது வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவல் ரேஷியோலையும் போடலாம். இல்லை 1க்கு 2ங்க ரொம்ப காரம் வேண்டான்னா 1 மிளகாத்தூள்னா 2 மல்லித்தூள் போடலாம். இது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் ஜுலாஸ் சிக்கன் மசாலா போடுறேன். உங்ககிட்ட வேறு எந்த சிக்கன் மசாலா இருந்தாலும் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த சிக்கனையும் அதில் போட்டு நல்லா கிளறிக்கலாம். இது வந்து அந்த சிக்கனோட அந்த மசாலா நல்லா கோட் ஆகட்டும். இந்த டைமில் நம்ம இதுக்கு ஒரு கிரேவிக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 1/4 மூடி தேங்காயில் 4 முந்திரி போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா, இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல மிளகு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு கடைசியாக நம்ம ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நம்ம அதில் வச்சு லைட்டாக ஓட்டிட்டு அதை வந்து அப்படியே நம்ம அந்த சிக்கனில் தூக்கி கொட்டிடலாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம குழம்பு ரெடிங்க. எனக்கு இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் சமைக்கும் போது உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு மண் பாத்திரத்தில் சமைக்கிறது பிடிக்குங்கிறது எனக்கு தெரியல. எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். சிலருக்கு அது சேஃப்டியாக இருக்காது அப்படிங்கிறதுனாலயே சில்வர் பாத்திரத்துக்கு போவாங்க. பட் மண் பாத்திரத்தில் சமைக்கும்போது அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. ப்ளஸ் எனக்கு அது என்னமோ அதில் சமைக்கிறது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதில் தண்ணி விட்டுக்குங்க. இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. பட் இந்த அளவுக்கு இருந்ததுனா தான் அந்த முந்திரி கசகசாலாம் சேர்ந்து வரும்போது குழம்பு வந்து கரெக்டான பதத்தில் இருக்கும். மண்பானையில் நம்ம ஏற்கனவே அமர்த்தி வச்சோம்னாலுமே அதுவே கொதிச்சிட்ருக்கும். ஸோ பாருங்கள், குழம்பு இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம அடுத்து சிக்கன் சைட் டிஷ்க்கு வந்து சிக்கன் வறுவலும் ஒன்று பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10 சின்ன பூண்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூவோட இதழ், இது எல்லாத்தையும் லைட்டாக நச்சுட்டு நம்ம அந்த ஆயிலில் போட்டுட்டு ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் தாளிக்கிறதுக்கு போட்டுட்டு நம்ம வச்சுருந்த சின்ன வெங்காயம் பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா நீங்கள் ஒரு கை அளவுக்கே சேர்த்துக்கிட்டிங்கனாலும் அது மசாலாவோட சேர்ந்து வரும்போது நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இப்போ நம்ம பூண்டு அதில் சேர்த்துட்டதுனால ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை மட்டும் நச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் நம்ம கனவு தோட்டத்தோட மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு சின்ன பீஸ் தக்காளியையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக எங்கள் அப்பத்தாலாம் வந்து தக்காளி நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் அவங்க பண்ணதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து ஒரு சின்ன பீஸ் தக்காளி மட்டும் இதில் சேர்த்துக்கிட்டேன். அந்த புளிப்பும் நமக்கு சேரும்போது நல்லாயிருக்கும் சிக்கன் ஃப்ரை. ரொம்ப செட்டிநாடு மசாலாவில் வந்து நிறைய மசாலாவெல்லாம் இருக்காதுங்க. சிம்பிளாக பண்ணிடுவாங்க, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். பட் என்னோடது ரொம்ப ப்ராப்பர் செட்டிநாடு டிஷ்ஷுன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படியே எங்கள் வீட்டுக்கு பிடிச்ச மாதிரியே இந்த ஸ்டைலை நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வெளியில் வரும் பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் வந்து வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் சிலர் போடுவாங்க. நமக்கு ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோன்னா ஒரு 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கிட்ட நம்ம மல்லித்தூள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிளறிட்டு உப்பும் பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சிம்லையே நல்லா அந்த மசாலாலாம் கோட் ஆகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா அது வந்து ட்ரையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும்னா ஹையில் வச்சுட்டு லேசாக கிளறி கொடுத்தீங்கன்னா சூப்பரான நம்மளோட சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக இந்த குழம்பையும் சிக்கன் ஃப்ரையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.